ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 Tarot in தமிழ். இது என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஷஃபில் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? லெட்ஸ் சி கார்ட்ஸ் ஒன் பை ஒன். என்னவா இருக்குது? கிங் ஆஃப் கப்ஸ். ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம் போலே. ரொம்ப லவ் அண்ட் கேர் உள்ள ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு ஓவர் இமோஷ்னலாகவும் ஆவாங்க, பட் கமிட்டடாக இருப்பாங்க. ஓகேவா? மெச்சூர்ட் பர்சனாக இருப்பாங்க, இமோஷ்னலி மெச்சூர்டாகவும் இருப்பாங்க, கமிட்டடாக இருப்பாங்க. எப்போவுமே அந்த அன்பு அக்கறையும் காட்டக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் எனர்ஜி இருந்தால் லைஃப் நல்லா போகும். ஓகேவா? 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். எப்படியும் மணி ரிலேட்டடாக கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும், மணி ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் பயம் இருக்கலாம். ஓகே, மணி விஷயத்தில் அவங்களுக்கு அது ஒரு தேவையில்லாத ஒரு பயமாக தான் இருக்கும். 7 ஆஃப் கப்ஸ். ஸோ நிறைய வாய்ப்புகள் உள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்க. கப்ஸ் எனர்ஜி அதிகமாக வருது. கொஞ்சம் இமோஷ்னலி கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. சேரியட். ஸோ அவங்க இல்லை நிறைய வாய்ப்புகள் அப்படின்னும் சொல்லலாம். மேபி அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கூட இருக்கலாம். இருந்தாலும் எல்லா ஆப்ஷன்ஸ்லேருந்து தன்னை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாங்க. அதுதான் பார்க்க முடியுது. எல்லா ஆப்ஷன்ஸ் பின்னாலேயும் போக மாட்டாங்க. அண்ட் அவங்களுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. கப்ஸ் எனர்ஜியாக வரும்போது மேபி ஒரு சிலருக்கு இது வாட்டர் சைனாக இருப்பாங்க. பைசஸ், மீனம், கடகம், விருச்சிகம் அதில் உள்ள ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. வாவ், ஹெரப்பன், அற்புதமாக இருக்கே! இதை பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸ். இட்ஸ் அ வெரி குட் எனர்ஜி. ஹெரப்பன் 4 பேருக்கு வழிகாட்டக்கூடியவங்களாக இருக்கலாம். அன்புனால வழிகாட்டக்கூடியவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு குரு மாதிரியும் இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம். அவங்களுக்கு கீழே கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுறவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு சில பேருக்கு ஜட்ஜு அந்த மாதிரி இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். ஓகே, அண்டு இல்லை ரிலீஜியஸ் ரிலேட்டடாக இருக்கலாம். அதில் உள்ள ஒரு பொசிஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அன்புனால் மற்றவங்கள டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏஸ் ஆஃப் கப்ஸ். அகெயின் அண்ட் அகெயின் கப்ஸ் எனர்ஜி தான் வருது. கொஞ்சம் ஓவர் இமோஷ்னல் ஆகக்கூடிய ஒரு டைப்பு தான், பட் அன்புக்கு கட்டுப்படுற ஒரு டைப்பாக இருப்பாங்க. ஓகேவா? நிறைய நல்ல விஷயங்களை கற்றுத்தருவாங்க, கற்றுக்குவாங்க. இல்லை அவங்களுக்கு யாரோ ஒரு குரு கைடன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும் அவங்க வாழ்க்கையில். டெம்பரன்ஸ். சில விஷயங்களுக்கு அவங்க பொறுமையாக இருக்கிறாங்க. ஓகே, அது அவங்க லைஃப்பில் சில விஷயங்கள் சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ சில பயங்களும் சில கன்ஃபியூஷன்களும் மேபி அவங்கள ஒரு சமநிலையில் வச்சுக்காமல் மனத்தடுமாற்றத்தில் கொஞ்சம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. இந்த வேர்ல்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுலேயுமே ஒரு 4 சைன்ஸ் வரும். ஜோடியாக் சைன், டாரஸ், லியோ, வேர்ல்டு, உலகம் சுற்றும் வழிவன் சொல்லலாமா? மேபி அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸு ரிலேஷன்ஷிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இவங்க தான் அமையணும் அப்படின்றது உங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு விதியாக இருக்கும் அப்படின்னும் பார்க்க முடியுது. ஹெர்மேட். லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இப்போது அதில் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்றது தெரியாத மாதிரி இருக்குது. அதர்வைஸ் எப்படி இருக்குதுன்னா, ஸ்பிரிச்சுவலி அவங்க கண்டிப்பாக ஹெரஃபன், ஹெர்மிட்டு, கப்ஸ் எனர்ஜிலாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டட் பர்சனாக இருப்பாங்க. லவ்வர்ஸ். இவங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கலாம். ஓகே, ஆனால் அதுலேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? 10 ஆஃப் கப்ஸ். மேபி மேரேஜ் ரிலேட்டடாக என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் அவங்களுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ டவர்.
அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் உங்களை மீட் பண்ணலாம். இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அவங்க வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்க வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு அன்எக்ஸ்பெக்டடு நிகழ்வு ஏதோ நடக்கலாம். ஏஸ் ஆஃப் வான்ஸு அது வந்து ஒரு புது ஈர்ப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னும் பார்க்க முடியுது. ஜட்ஜ்மெண்ட். எஸ், அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஓகே, 9 ஆஃப் கப்ஸ், 2 ஆஃப் கப்ஸ், அவங்க இல்லை கப்ஸ் எனர்ஜியாக இருக்குது. நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே, அவங்க விரும்பக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்குள்ளே ஒரு அந்த பாண்டு வந்து ஏற்படும். அது வந்து ஒரு விதினே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இல்லையா. ஒரு சிலருக்கு வந்து இதில் வந்து நான் பாஸ்ட் எனர்ஜி எங்கேயுமே பார்க்குறேன்னா, ஜட்ஜ்மெண்ட் வச்சு பார்க்கும்போது மேபி உங்களுடைய சிச்சுவேஷனில் ஒரு மாற்றம். சப்போஸ் நீங்கள் ஒரு நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் பர்சன் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, ரெசனேட் ஆகுது அப்படின்னா, உங்கள் சிச்சுவேஷனில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகே, ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கான ஒரு, அதாவது 9 ஆஃப் கப்ஸ், 2 ஆஃப் கப்ஸ், ஒரு சரியான ஒரு முடிவு வந்து ஏற்படும். ஒரு நியூ பிகினிங் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? எஸ், இதுதான் வந்து பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு பொருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, ஹைப் ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குதான்னு தெரில இந்த சேனலுக்கு. ஸோ நம்மளோட 111 டாரோ இன் தமிழ் அப்படின்றதும் நம்மளுடைய சேனல் தான். அதை பற்றி தெரியாதவங்க அந்த சேனல் போய் பாருங்கள். அதில் வந்துட்டு வீடியோஸ் ஹைப் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.